பிடிச்ச சீன் என்ன ப்ரோ படத்தில்? பிடிச்ச சீன் வந்து தளபதி தான். யார் கெஸ்ட்டு நல்லா பிடிச்சது? கெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா நடந்தது. இப்போ வந்து மியூசிக்லாம் எப்படி படமாக போட்டுருக்காங்க? யுவன் சங்கர் ராஜா வந்து ரொம்ப கலக்கியிருக்காரு, சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. வந்து 4-3 4வது எப்படி இருக்குது? ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி போட்டலாம். ஃபஸ்ட்டு நான் தளபதி ரசிகர், இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே பார்க்குற ஃபீல் இருக்குது எனக்கு. ஓகேங்க. படத்தில் விஜய் 2 ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, 2 வேஷத்தில். அதில் மகனை நல்லா நடிச்சிருக்காரு. அந்த வயசானதே தெரியல, அதனால் நல்லா இருந்தது. சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க. 3 மணி நேரம் டைம் போகிறது தெரியல. ஆமாம், தெரியல. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, கதையாக போயிட்டுருக்கு. வெங்கட் பிரபு நல்லா எடுத்திருக்காரு. மியூசிக் எப்படின்னா இவன் போட்டிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது, மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். விஜயகாந்த் சார் டிஏஜிங் ஃபேஸு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் காமிச்சதெல்லாம் புதுமையாக இருந்தது படத்தில். பழைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கு மோகன் சார். ஆமாம், அந்த மாதிரி பழைய நடிகர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாந்து நடிக்க வச்சது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆமாங்க சார், நல்லா இருந்தது. ஓவராலாக படம் பார்க்கலாம், கண்டிப்பாக போகலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அருமையாக இருந்துச்சு, சூப்பர், நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் சார் படத்தில்? விஜயோடைய அடுத்தடுத்த சீன், சின்ன பையன், அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பழைய நடிகர்களாக மோகன் சார், பிரசாந்த் சார். ஆமாம், எல்லாமே புதுசாக பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது படம். என்ன சார் படத்தில்? விஜயகாந்த் அமைச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா ஒரு நிறைய சஸ்பென்ஸ் கொண்டு போயிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. கெஸ்ட் யார் கெஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? சிவகார்த்திகேயன். யார் கெஸ்ட் பிடிச்சிருந்தது? பிரசன்ட் படம் எல்லாம் எப்படி பண்ணியிருந்தேன்? மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் தான் சரியில்லை, மற்றபடி யாரும் கூட நல்லா இருந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தார். சீன் விஜயோட சீன் தான் ப்ரோ. வில்லன் கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு அது யுவன் செம்ம மாஸ், சூப்பராக இருக்குது. கெஸ்ட் ரோல் சொல்லணும்னா த்ரிஷா, சிவகார்த்திகேயன் ரெண்டில் வந்து கொஞ்சம் கேப்டன் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக தலை செம்ம சவுண்டு பிச்சுட்டாங்க, சூப்பர் சார். ஃபஸ்ட்டு விஜயகாந்த் என்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. விஜய் ரோல் ஹீரோ வில்லன் கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. படம் கிளைமேக்ஸில் பிரசாந்த் செம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாரு. விஜய் அதே மாதிரி தான். கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். பிடிச்ச சீனு விஜய் தான். விஜய் ஆக்டிங் நல்லா இருக்குது. இப்போ படத்தில் ஒரு 2 செகண்ட் நல்லா இருந்தது ப்ரோ. பயங்காத்தா பிஜிஎம் வரும்போது அவ்வளோ தோனி வந்தாரா ப்ரோ? பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பராக ஃபைட்டாக நல்லா இருக்குது. மகன் கேரக்டர் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. பிடிச்ச சீன் இன்ட்ரோல் சீன் தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா படம். 2ஆவது டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் கைலாஸில், இப்போ 2ஆவது டைம் இங்கே பார்க்குறேண்ணா. நல்லா பிடிச்ச சீனு கடைசி சீன் தான்ண்ணா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. விஜய் பண்ணீங்களா? நல்லா பிடிச்ச சீன் என்ன படத்தில்? ஃபைட்டு கேப்டன் வராரு, சண்டை தான் பிடிச்சிக்குது. நல்லா இருந்துச்சா? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? கேமியோ நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் த்ரிஷா கேமியோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம் போய் ஒரு வாட்டி. படம் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு. படம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது சார். பிடிச்ச சீன் என்ன? பிரசாந்த், பிரபுதேவா எல்லாத்துக்கும் வாய்ப்பு. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். வேறு லெவலில் சூப்பர். படத்தில் பிடிச்ச சீன் படத்தில் கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணது. சூப்பருங்க. அடுத்த தளபதியாக வருவார். படம் நல்லா இருக்குங்க. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே எல்லா சீனும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கேமியோலாம் வராங்க. யார் கேமியோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க? எதுங்க? விஜயகாந்த் சார்லாம் வராரு. விஜயகாந்த் பழைய விஜயகாந்த் மாதிரி இருந்தார், நல்லா. மோகன் பார்க்க நல்லா இருந்தார். விஜய் வந்து அப்பா கேரக்டர் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார். வெரி நைஸ். படத்தில் வந்து சீன் எல்லா சீனும் சூப்பர் சீன் சார். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. தோனி 6 அடிக்கிறதா சூப்பராக இருந்தது. ஃபைட் நல்லா இருக்குது. ஆமாங்க, ஆமாம், நல்லாவே நல்லா. எல்லாத்தையும் ஈக்குவல் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோகன், சிவகார்த்திகேயன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் செம்மையாக இருக்குது படம், நல்லா பார்க்கலாம். இன்னொரு டைம் போய் பார்த்துருவோம் விட்டா. நல்லா இருக்கு. என்ன படத்தில்? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேமியாவில் எப்படி பண்ணியிருந்தாங்க எல்லாரும்? கேமியோனா எஸ்கே நல்லா பண்ணியிருந்தாரு அவ்வளோதான். படம் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். பிடிச்ச சீன் என்ன படத்தில்? எல்லாமே பிடிச்ச சீன் தான் படத்தில். கேமியாவில் யார் செம்மையாக பண்ணியிருந்தாங்க? எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. திரிஷா சீன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை த்ரிஷா அந்த சீன் நல்லா இருந்துச்சு. என்ன சார் படத்தில்? பிடிச்ச சீன் என்ன படத்தில்? கிளைமேக்ஸுங்க சார். சார் படம் எப்படி இருந்துச்சு? படம் மாசாக இருக்குது. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? ஃபைட் சீன் நல்லா இருக்குது. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? பிடிச்சா இருந்தது படம். பிடிச்ச சீன் என்ன படத்தில்? கிளைமேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேடம் விட்டா போதும் முடியும். திரிஷா எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? வெங்கட் பிரபு செம்மையாக எடுத்துக்கிறாருண்ணா. விஜய் வேறு லெவலில் நடிச்சுக்கிறாரு. யுவன் சங்கர் மியூசிக்லாம் பிச்சு எரிஞ்சிடாரு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? கிளைமேக்ஸ் தானா, இந்த ஸ்டேடியத்து மேலே ஃபைட் வரும் வேறு லெவலில் இருந்துச்சு. நெகட்டிவ் ரோல் எப்படி நடிச்சிருக்காரு விஜய் சார்? நைட்டுன்னா விஜய் ஃபேஸ் தானா, டிஏஜிங்க உடம்புல அப்படியே தெரியுது. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஒரு சீன் எப்படி இருந்துச்சு? கேப்டன் நல்லா தான் இருந்துச்சு, குரல தான் வந்துச்சு. இந்த தோனி வரும்போது பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? நான் கத்திட்டு தான் இருந்தாங்க, நான் பிஜிஎம் கேட்கல தோனி வந்தப்போ. விஜய் பண்ணீங்களா? வேறு லெவலில் படம் எப்படி இருந்துச்சு. இருக்கு? ஆனால் ஓவராலாக படம் எப்படி இருக்கு? வேறு லெவல்ண்ணா.